சும்மா ஃபோனில் பார்த்துட்டு தயவுசெய்து இந்த ரிவ்யூ கொடுக்குறவங்க எல்லாம் நம்பாதீங்க. எதையாவது பேசிட்டு தெரிவாங்க. அந்த ப்ளூ சட்டை மாறலாம் தயவுசெய்து நம்பிடாதீங்க. எதையாத்தையா இத்து போய் பேசிட்டு இருப்பான். உங்களை நான் நிறைய வாட்டி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு மாதிரி சொல்றீங்க. அதாவது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி நான் காந்தாரா நேற்று நைட் பார்த்தேன், ஸ்பெஷல் ஷோ பார்த்தேன். அந்த காந்தாரா கூட நான் பார்த்துருக்கேன். ஹீரோயினில இந்த படத்துல ரொம்ப வில்லியா நடிச்சிருக்காங்க. பார்ட் 3 வரதுக்கு மேபி சான்ஸ் இருக்கு. அது முதல்ல கம்பேரே பண்ண முடியாது. இதோட கோரே வேற இல்லை. அவர் ஹீரோவா சொல்றதுல டேரக்டரா சொல்றதுல ரெண்டுமே. நான் ஆக்சுவலி ட்ரைலர் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக தான் வச்சிருந்தேன். நேற்று ப்ரீமியரே பார்த்துட்டேன் படம். ஃபேமிலியோட வந்திருக்கீங்க இல்லையா? எப்படி இருக்கு படம்? படம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட படம் நல்லா இருக்கா? இருக்கு. நான் ட்ரைலர் பார்த்ததோட ரொம்ப நல்லா தான் இருக்கு. டப்பிங் மூவி மாதிரி தெரியல, சூப்பரா இருக்கு. அவங்கவுங்க பார்த்து சூப்பரா எல்லாமே 100% கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும். பயங்கர ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மதராசிக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாம செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உயிரை கொடுத்து நடிப்பேன் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ரிஷப் வந்து அப்படி நடிச்சிருக்காரு. எல்லாருமே கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க இதில். தலங்கத்தை காந்தாராளுங்க ரத்தத்தால துடைக்கிற அரசன் தீயணைக்கும் தைரியங்கள் யாருக்குள்ளது? சங்கிலிகள் தீயதான் ரூபம் கொண்டது. ஹலோ வியூவர்ஸ், காந்தி ஜெயந்தி ஸ்பெஷலாக காந்தாரா சாப்டர் 1 ரிலீஸ் ஆயிருக்கு. காந்தாரா சாப்டர் 1 அப்போ ஏற்கனவே ரிலீஸ் ஆனது என்னது? குழப்பமாக இருக்குல்ல? எனக்கும் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. பொதுவாக ஒரு படம்னா ஸ்டார்டிங் ஆரம்பித்து எண்டில் கிளைமேக்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ வர படம்லாம் கிளைமேக்ஸை காட்டிட்டு தான் ஸ்டார்டிங் என்ன நடந்தது அப்படின்றதையே காட்டுறாங்க. சாப்டர் 1 சாப்டர் 2. அதே மாதிரி தான் காந்தாரா சாப்டர் 1ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காந்தாரா கிளைமேக்ஸ் வேறு லெவல் ஹிட் கொடுத்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்து ரசித்த ஒரு படமாக இருந்தது. அதே மாதிரி காந்தாரா சாப்டர் 1ம் இந்த அளவுக்கு இருக்குமா இல்லை அதையும் தாண்டி ஹிட் கொடுக்குமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாதுல்ல. பார்த்தவங்க கிட்ட இருந்து தானே கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இதோ படம் பார்த்துட்டு வராங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது SK TV, உங்கள் பொழுதுபோக்கின் உச்சகட்டம். மூவி சூப்பரா இருக்கு, விஷுவல் ட்ரீட் சூப்பரா இருக்கு. எல்லாம் அந்த CG எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கு. அதான் அவங்க சொன்ன மாதிரி டப்பிங் மூவி மாதிரி தெரியல, சூப்பராக இருக்குது. அவங்கவுங்க பார்த்து சூப்பராக எல்லாமே 100% கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹீரோயின் பார்ட்டு அவங்களும் வந்து அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலை, இந்த இன்னொரு ரோல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது போரிங்காக இருக்கா? எங்கேயுமே போர் அடிக்கல. ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது கனெக்ட் ஆகுதா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட் நான் அந்த அளவு பார்க்க. எந்த படத்தோட இந்த படத்தை லிங்க் பண்ணலாம் அப்போ எனக்கு தெரியல. எனக்கு இந்த படம் யூனிக்காக பிடிச்சிருக்குப்பா, அவ்வளோதான். புரிஞ்சிருக்கு. சூப்பராக இருந்துச்சு. அந்த டைப் அவங்கள அந்த ஆங்கிள் நாங்கள் வந்து யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். சூப்பராக பண்ணியிருக்கோம். எஸ், அது நல்லா இருக்கு. அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, நல்லா இருந்துச்சுங்க. எந்த அளவுக்கு இருந்தது? நீங்க போற ஆர்வமும் வந்த ஆர்வமும் எப்படி? நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணிருக்கு. மியூசிக் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. ஓவரால் எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தயவு செஞ்சு. ஸோ யாரும் டிவியில் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பெருசாக ஃபீல் வராது. பட் தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அந்த சவுண்டு BGMக்கெல்லாம் வந்துட்டு தேட்டரில் தான் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது? ஆப்வியஸ்லி ஹீரோயின் 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஜெயராமன் சாரும் சூப்பராக அவரோட கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுக்கான ஒரு டீசெண்டாக அழகாக கொடுத்துருக்காரு. அண்ட் ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில். ரிஷப் செட்டி சார் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க இதில். நல்லா இருக்கு. பயமுத்துற மாதிரி ஏதாவது இருக்கா இந்த படத்தில்? பயமுத்துற மாதிரி எனக்கு எதுவும் அப்படி நானே பயப்படுவேன் நேச்சுராகவே. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபீல் ஆகல எனக்கு. என்னங்க கேமியோ மாதிரி அந்த மாதிரி எதுவும். நல்லா இருக்கு படம். மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக்லாம் நல்லா இருக்கு. BGM தான் சொன்ன ஸ்டார்டிங்லேயே பேக்ரவுண்ட் BGMலாம் வேணும்னா நம்ம இங்கே தான் வந்து பார்க்கணும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க. அதுதான் நிறைய ட்விஸ்ட் இருக்குங்க. நான் இதெல்லாம் ரிவீல் பண்ணேன்னு வைங்களேன், அப்புறம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ நான் ரிவீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பட்ஜெட் 125 crores தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நிறைய பேர் வந்து 100 crores மேலே சேலரியே வாங்குறாங்க.
எப்படி ஒரு 125 crores இவ்வளோ சூப்பர் படம் எடுக்க முடிச்சுன்னு தெரில. படத்தோட பிரச்சனை ரொம்ப பெரிய படம், 2 hours 49 minutes படம். அதை கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணிக்கணும், சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்குது, நிறைய காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது எப்படி ஒரு டப்டு மூவியாக வந்து நல்லா ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு இன்டர்வல் ஒரு கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உயிரை கொடுத்து நடிப்பேன் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ரிஷப் வந்து அப்படி நடிச்சிருக்காரு, படமும் எடுத்திருக்காரு, சுற்றி இருக்கிற நடிக்க வச்சிருக்காரு. படம் வந்து தரமான படம். தயவு செய்து எல்லாருமே தேட்டரில் வந்துப்பாங்க. 200 ரூபா கொடுத்தது வந்து தயவு செய்து வேஸ்ட்டே ஆகலை. உண்மையாலே நல்லா தான் பண்ணியிருக்காங்க படம். எல்லாருமே தேட்டரில் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை தயவு செய்து பாருங்கள். என்னன்னா ரிஷப் ஷெட்டி வந்து ஸ்க்ரீன் பிளே செதுக்கிறாப்புல. அந்த விஷுவல்ஸும் சரி, மியூசிக்கும் சரி சூப்பராக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் பார்த்து நமக்கே நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக தமிழில் லேகாகவே எடுக்கலை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க டப்பிங்கு. அதுமாரி படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு காமெடி சென்ஸோட போகுது. அதாவது ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிமில் காமெடி சென்ஸ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான ட்ரை தான். ஆனால் சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காப்புல. அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிருக்கு. தமிழ் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் தானே, அது உண்மையாலே பண்ணியிருக்காப்புல. அதேமாதிரி செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அப்பப்போ தான் கூஸ் பம்ப்ஸ் வரும். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சதறிடுவீங்க. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிளைமேக்ஸ் அந்த 200 ரூபாய் டிக்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்து. அந்த ஈஸ்வர கடவுளை காட்டுற அந்த ட்ரைலரில் இருக்கும்ல, அதை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்திருப்போம்ல, பூர்த்தி பண்ணிட்டாருப்பா. என்னதான் சொல்ல வராங்க இந்த கதையில? அதை சொல்லிட்டா கடை ஸ்பாய்லர் ஆகிடும். இது எதுவுமே நான் சொல்ல விரும்பலை. தயவு செய்து தேட்டரில் வந்து பாருங்கள். சும்மா ஃபோனில் பார்த்துட்டு தயவு செய்து இந்த ரிவ்யூ கொடுக்குறவங்க எல்லாம் நம்பாதீங்க. எதையாவது பேசிட்டு தெரிவாங்க. அந்த ப்ளூ சட்டை மாறலாம் தயவு செய்து நம்பிடாதீங்க. எதையாத்தையா இத்து போய் பேசிட்டு இருப்பான். படத்தை 200 ரூபாய் கொடுத்து வந்து பாருங்க, ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே யோசிப்பீங்க. மூவி எப்படி இருந்தது? செம சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு. ஹீரோயினி தான் இந்த படத்துல ரொம்ப வில்லியா நடிச்சிருக்காங்க. பார்ட் 3 வரதுக்கு மேபி சான்ஸ் இருக்கு. பாகுபலி மிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. செம்மையா இருக்கு. ஸ்கிரீன் பிளே எல்லாம் செம சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது நல்லா இருக்கு. அடுத்தடுத்து என்ன சீன் வரும்னு இதுல இருக்கு. நல்லா ஆர்வமா இருக்கு. நல்லா இருக்கு. லீட் ஏதாவது கொடுத்திருக்காங்களா? இல்ல, நெக்ஸ்ட் அந்த ஸ்டோரி சொல்றவங்கள லெஜெண்ட் 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேற எதுவும் பார்ட் 3 வரா மாதிரி இன்னும் எதுவும் சொல்லல. அவங்க சொன்னாதான் நம்மளுக்கு அடுத்தது எப்படி இருக்கும் நல்லா தெரியும். ஏதாவது பயமுத்துற மாதிரி இல்ல, நல்லா இருக்கு. நடுவில் கொஞ்சம் காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ரிஷப் ஷெட்டி செம்ம சூப்பரா பண்ணியிருக்காரு. சான்ஸ் இல்ல, நல்லா இருக்கு படம். சூப்பர். மியூசிக் எப்படி மேம் இருக்கு? சூப்பரா இருக்கு. மியூசிக் அவ்வளவா 3 பார்ட் தான் என்னமோ இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. இந்த மூவி வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவாக வந்துட்டு அந்த ரீசெண்டாக வந்த படம் எல்லாமே ஏதாச்சும் ஒரு குறை ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்கும், ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இந்த படம் எல்லாமே ஸ்டார்டிங் டு எண்டு ரொம்ப கம்ப்ளீட் பேக்கேஜாக இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? கண்டிப்பாக 4 above தான். 5க்கு 4 above தான். ஹாலிவுட் மூவிக்கு ஈக்குவலாக ஏதாவது இருக்குமா? அது முதல்ல கம்பேரே பண்ண முடியாது. இதோட கோரே வேற இல்லைங்களா. இது நம்ம இந்தியன் லெவலில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாகுபலி படத்தையே மிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் கம்பேர் பண்ண வேணா பார்க்குறேன். எல்லா படமும் அதோட வகையில் தனித்துவமான இதுவில் பெஸ்ட்டு தான். படம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமா? எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகங்கிறது ஆமா நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஏதாவது லேக்னா எதுவுமே ஃபீல் ஆகல. மேபி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா படம் நல்லா இருந்தது. அதாவது கிளைமேக்ஸ் நோக்கி எப்பவும் படம் போவோம், எப்படி முடிக்க போறாங்க மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. ருக்மணியோடைய ஆக்டிங் எப்படி இருந்தது? அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர், ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. ஹீரோ எப்படி நடிச்சிருந்தாரு? அவரை ஹீரோவா சொல்றதுல டேரக்டரா சொல்றதுல ரெண்டுமே பட்டை கிளப்பி இருக்காரு. ஆக்சுவலா நம்ம தமிழ் சினிமா எப்போ இந்த மாதிரி மூவிஸ் எடுக்க போறோம்னு தெரியல. மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஆக்சுவலா டப்பிங் படம் தான், ஆனாலும் ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. மூவி எப்படி இருந்தது? நல்லா இருக்கு படம். எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க? எப்படி இருக்கு மூவி? நான் ஆக்சுவலி ட்ரைலர் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக தான் வச்சிருந்தேன். நேற்று ப்ரீமியரே பார்த்துட்டேன் படம். நேற்று பார்க்கும்போது நல்லா பிடிச்சது. செகண்ட் டைம் சரி நீங்கள் நல்லா இருந்ததுனால தான் செகண்ட் டைம் நீ காலைல வந்து பார்த்தது. ஓகே. மியூசிக், ஆக்டிங், எல்லாரோடைய ஆக்டிங். ரிஷப் ஷெட்டி பிரிச்சிட்டாரு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு 10% தான் சொல்லலாம். செகண்ட் பார்ட்டில் அவர் நடித்ததுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. விஎஃப்எக்ஸு சொல்கிறது நம்ம எதிர்பார்க்கறதும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் தான் கொஞ்சம் சொதப்பமாக இருந்தது விஎஃப்எக்ஸ். கிளைமேக்ஸ் மீன்ஸ் அந்த ஒரு ஜெயண்ட் இது. மற்றபடி கடைசி 30 minutes ஆயிடுச்சு படத்தில். சாப்டர் 2க்கான லீடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாப்டர் 2 வந்து அதான் இதுக்கு அடுத்து அவங்களோட மித்தாலஜி ஸ்டோரி தானே. ஸோ அடுத்த பார்ட் எடுப்போம்னு சொல்லி போட்டிருக்காங்க. நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது இருந்தாலும் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட்டோட தேர்ட் பார்ட்டுக்கு அடுத்த ஹைப் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே. ஃபேமிலியோட வந்திருக்கீங்க இல்லையா? எப்படி இருக்கு படம்? படம் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட படம் நல்லா இருக்கா? ஆமா, நான் ட்ரைலர் பார்த்ததோட ரொம்ப நல்லா தான் இருக்கு படம். ரொம்ப சூப்பரா. கேமரா சொன்னேன், கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. ஆர்ட் டைரக்டர் எல்லாமே, அதாவது டெக்னிக்கல் டீம் என்னென்ன பண்ணிருக்காங்களோ எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு படம். ஓகே மேம், உங்களுக்கு எப்படி இருந்தது படம்? நல்லா இருந்ததுங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட என் பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்திருக்கேன் நான். அதனால
சூப்பரான நல்லா தான் இருக்கு, என்டர்டைன் நல்ல இதுவா இருக்கு. எல்லாருடைய ஆக்டிங் எப்படி இருக்கு? ஏதாவது பயமுறுத்துற மாதிரி இருக்கா படம்? பயமுறுத்துற மாதிரிலாம் இல்லைங்க, அந்த கதைக்கு அவங்க அப்படிதான் நடிக்கணும், அதனால அவங்க இதுவா கரெக்டா பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டமா இருக்கு, சூப்பரா பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணிடாம வந்து தியேட்டர்ல பாருங்க. ரிஷப்காகவே வரலாம் அண்ட் ருக்மணிக்காகவும் வரலாம். இது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க வந்து பார்த்தாதான் தெரியும். பயங்கர ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மதராசிக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாம பயங்கரமா நடிச்சிருக்காங்க. மியூசிக் ஆகட்டும், அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், எல்லாம் செகண்ட் ஹாஃப்லாம் அப்படியே சீட்டோட எட்ஜ்ல உட்காந்து பாக்குற மாதிரி இருந்தது. ஐயோ, காந்தாரா 1ல வந்து அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் எப்படி இருந்ததோ என்ன ஐயோ செம்ம அப்படிதான் முடிச்சுது. கண்காங்க வச்சுட்டாங்க, செம்மையா இருந்தது. மிஸ் பண்ணாம தியேட்டர்ல வந்து பாத்துருங்க. தேங்க்யூ சார். உங்களை நான் நிறைய வாட்டி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு மாதிரி சொல்றீங்க. அதாவது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலி நான் காந்தாரா நேற்று நைட் பார்த்தேன், ஸ்பெஷல் ஷோ பார்த்தேன். அந்த காந்தாரா கூட நான் பார்த்துருக்குறேன். ஆக்சுவலி அந்த காந்தாரா இதோட ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த படத்தில் என்ன நடக்குதுன்ட்டா, இன்டர்வல்லருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் போகும். நாங்கள் அந்த படத்தில் ஒரு பிரம்மாண்டம் எதிர்பார்த்தோம் இல்லையா, அது இதில் இன்டர்வல்லருக்கும் கம்மி. இன்டர்வலுக்கு அப்புறம் பயங்கர பிக்கப் ஆகிட்டு, இன்டர்வல் டு எண்டு ரொம்ப அழகாக இருக்குது படம், ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த படத்தில் நிறைய உழைப்பு போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அத்தனை ஆர்டிஸ்ட்டும் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அத்தனை 1000 ஆர்டிஸ்ட்க்கு கூட நீங்கள் அந்த காஸ்டியூம் போடணும். இது ஒரு புடக்கட்டு மக்கள், ஒரு நார்த் கனடாவில் ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற மக்கள் கதை. ரிஷப் ஷெட்டி லாஸ்ட் 5 சீன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. 70% எல்லா கதை நைட்டில் தான் நடக்குது. ஒரு புலியை காட்டிருக்காரு. அந்த புலி வர சீன் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. இப்போ புலியோட ஒரு சண்டை போட்டாங்க அது இது அப்படின்னு அந்த மாதிரி இல்லை. புலி வந்து சும்மா நிற்குது, இப்படி பார்க்குறது, அப்படி போயிடும். ரிஷப் ஷெட்டி ஒரு 5 சீன்ஸ் இன்டர்மெல்ல ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஆர்ட் டைரக்ஷன். ஆக்சுவலி இவங்களை பாராட்டணும். ஸோ இவங்களை ஏன் பாராட்டணுன்ட்டா, ஒரு கதைக்காக படம் பண்ணுறாரு. நீங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டீங்களே, இந்த அளவுக்கு புகழ்றீங்களே. இல்லை, இந்த மாதிரி படம் நம்ம 500 கோடி வாங்குற டைரக்டர் கிட்ட கொடுத்தா ஒரு 2 சீன் எடுக்க முடியாது. இந்த படத்தில் பார்த்தா ஆர்டிஸ்ட்டை நம்பி படமே எடுக்கலை. இன்னும் ஒரு படம் நல்ல படம் எடுக்கலான்னு எடுத்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. ஒரு 200 டேஸ் எடுத்திருப்பாங்க. ஆர்ட் டைரக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நைட் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு 2-3 ஃபைட்ஸு கூட ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 3-4 வயசான கேரக்டர் வந்திருக்காங்க. நமக்கு அவங்க பேரெல்லாம் தெரியாது. அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னொருத்தர் வில்லன் மாதிரி வர்றாரு. மோஸ்ட்லி கன்னடா ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க. யாரும் ஸ்டார்ஸ் கிடையாது அதில். அவங்க வில்லனை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரிஷப் ஷெட்டி கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்ல சாங்ஸு, ரொம்ப நல்ல மியூசிக்கு, நல்ல ரீரெக்கார்டிங். இன்டர்வல் டு எண்டு தரோவாக என்ஜாய் பண்ணலாம். பாகுபலி பிரம்மாண்டமான படம் இல்லைங்களா, அந்த படத்துக்கு ஈக்குவலாக இது இருக்கா? இந்த படம் இல்லை, முன்னே காந்தாரி வந்துச்சு இல்லையா, அது இருக்கு. பட் பாகுபலியில் வர்ற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் பேட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பாகுபலி எல்லாம் அழகாக காட்டியிருப்பாங்க. எப்படின்ட்டு ஒரு பெரிய மரம் இருக்குது கோட்டை முன்னாடி. அந்த மரத்து மேலே ஏறி அந்த மரம் பெண்ட் பண்ணிட்டா இவங்க இங்கேருந்து ஜம்ப் ஆகி அந்த கோட்டைக்குள்ளே போய் விழுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் காட்டுறாரு. அதுக்கப்புறம் பெரிய துணி, அது பறந்து போகும், பெரிய துணி. அந்த துணி பறந்து போனால் அதில் ஒரு 50-60 பேர் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் பாகுபலியில் காட்டியிருந்தாங்க. அந்த மாதிரி இதில் கூட ஒரு ரெண்டு இருக்குது. அது அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. ஃபைட்ஸ் நல்லா இருக்குது, டெக்னிக்கலி ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு டைரக்டர் படம். இல்லை எந்த சூப்பர் ஸ்டாரும் கிடையாது. ஒரு வில்லன் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வயசான ஒரு 2 அம்மா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இது முழுக்க இது ஒரு கதைக்காக எடுத்த படம். இதில் ஸ்டார்ஸ்க்கு 2க்கான லீடு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ 2 வந்ததுன்னா இதை விட பிரம்மாண்டமாக இருக்குமா? அப்படி நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே
குழந்தை எப்படி இருக்குன்ட்டு சொல்லிடலாம். இப்போ ஃபெர்டிலிட்டி இதெல்லாம் இருக்குது, ஸ்கேன் பண்ணி சொல்லிடலாம். அப்படி சொல்ல முடியாது. ஏன்ட்டு நாங்கள் தக் லைஃப் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தோம். டோட்டல் ஃப்ளாப். மணிரத்னம்க்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்கல அவங்க டோட்டலாக. ஸோ ப்ராப்ளம் அதுதான். மணிரத்னம் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க இல்லை, அதனால் அதை மணிரத்னம் படத்தை மாதிரியே தெரியல. ஸோ அதனால் அதெல்லாம் கெஸ் பண்ண. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இப்போ கமல் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் பண்ணுறேன்னு யாரோ பேசிட்டு இருக்காரு. அந்த படம் ஓடாது, அது மட்டும் இப்போவே சொல்கிறேன். காந்தாரா சாப்டர் 1 பாகுபலி படம் என்னடா படம், அதையும் தாண்டி இந்த படம் செம்ம ஹிட் கொடுக்கும். இந்த படத்தை பாருங்கன்ட்டு நிறைய பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, காந்தாரா சாப்டர் 1ஓட மட்டும் இல்லையா, சாப்டர் 2க்கான லீடும் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மூவி அப்டேட்டு, அரசியல் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட SK டெலிவிஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.